பகவானை கொண்டு போய் ஓடிடுவோம் முதல்ல. இப்போ எப்படி பிடிச்சுங்க கிடையறிக்கு என்ன போட்டு பட்டி பேர் அதெல்லாம் பெரிய ஒரு அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. 2 மாஞ்சி கூட கட்டிட்டு குடிச்சிடறேன். அது கூட குறைச்சு தரேன் வாங்க. அது கூட குறைச்சு தரேன் வாங்க. வாங்க வித்தியாசம் சொல்ல மாட்டேன். 30,000 நான் இப்போ எடுத்து கேப் உள்ளது. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருக்கீங்களா? நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டெய்ரி ஃபார்முங்கண்ணா. சரிங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் நம்ம ஃபார்ம் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு, என்னென்ன ப்ரீட்ல வந்திருக்கு, எவ்வளவு கறவையில் வந்திருக்குங்க? அண்ணா மொத்தம் 21 மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸு, ஹெச்எஃப் கிராஸு, கிர் கிராஸு, எல்லா ரகத்துலையும் மாடு வந்திருக்குங்க. சரிங்கண்ணா. ஆனால் கம்மி கறவை எந்த அதிக கறவை? 15 to 35 லிட்டர் வரைக்கும் மாடு வந்திருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் பட்ஜெட்னா அந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 80 ஸ்டார்டிங் ப்ரைஸு. சரிங்க. 80 180 வரைக்கும் மாடு வந்திருக்கு. 180 வரைக்கும். ஆமாண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இன்னைக்கு 21 மாட்டில் ஆமாண்ணா லைவ் ஸ்டாக் எத்தனை மாடு இருக்கு, எத்தனை மாடு சோல்ட் அவுட் ஆயிருக்குங்கண்ணா? அண்ணா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாடு ஸ்டாக் இருக்குங்க. லைவ் ஸ்டாக் 4 மாடு. ஆமாம் 17 மாடு கொடுத்தாச்சுங்க. சரிங்கண்ணா. எல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு மாடு கொடுத்துருக்குங்க? ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கொடுத்துருக்கு. ஓகேங்கண்ணா. காங்கேயத்துக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்தியூருக்கு கொடுத்துருக்கு. ஓகேண்ணா. சேலத்துக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. தாராபுரத்துக்கு கொடுத்துருக்கு. எல்லா பக்கம் கொடுத்துருக்குண்ணா. எல்லா பக்கமே கொடுத்துருக்கு. லைவ் ஸ்டாக் 4 மாடு தான். 4 மாடு தான் இருக்கு. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுல பிரீடு கறவை பார்த்தரலாம். ஓகே அண்ணா. ஜெர்சி கிராஸ்ல ஆமாண்ணா கறவையில ஒரு கண்ணு மாடு. ஆமாண்ணா. இந்த மாடு பத்தி சொல்லுங்க. கண்ணு எப்பனா பிடிச்சே? அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் கண்ணு போட்டிருக்குங்கண்ணா. சரிங்க. கண்ணு கிடையறி கண்ணு. ஜெர்சியில 6 பல்லு 2 அணித்துங்கண்ணா. 6 பல்லு. ஆமா 6 பல்லு. ஓவர் சைஸான மாடு, சின்ன மாடு இல்ல. ஜெர்சியில நல்லா வெயிட் கனமான மாடு. ரெட்டை முதுகு ரெட்டை வரி மடிச்சிட்டுருங்க. சரிங்க. நல்லா மடிசெட்டு பாருங்க. பிரம்மாண்டமான மடிசெட்டு. நல்ல குணமனமான மாடுங்கண்ணா. நல்ல காம்பு உருசை. கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா? கண்ணு கிடையறி கண்ணுங்கண்ணா. ரெட்டை முதல்ல. ஆமாண்ணா ரெட்டை முதல்ல நல்ல மடிசெட்டில் போட்டிருக்கு. கிடையறி கண்ணு. நடையில் விடுறோம் பாருங்க. வெயிட்டில் தான் இருக்கும். சின்ன மாடு கிடையாது. சரிங்கண்ணா. கேரண்டியாக நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடு. ஃபேட்டஸ் ஆஃப் தெளிவாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு. ஓவர் சைஸில் மாடு தேர்றீங்க, தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. மாடு வெயிட்டும் மடியும் வெயிட். ஆமாண்ணா. நல்ல ஒரு ஹச்எப்ல
மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க அண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 நீத்து 6 பல்லுந்து கடமுளைப்பு. சரிங்க. சைஸை பார்த்துக்குண்ணா யானை மாதிரியே தான் இருக்கும், துளி குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மடிசெட்டை பார்த்துக்குங்க, மாட்டோட வெயிட் பார்த்துக்குங்க. 30 லிட்டர் அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடு. இதெல்லாம் கறக்கலின்னா நீ என்னன்னு கேட்கலாம், அந்த மாதிரி மாடு இது. ஓவர் சைஸில் ஹெச்எப் பார்க்குறேன், அது 30 லிட்டர் கெப்பாசிட்டியில் பார்க்குறேன், சுழி சுத்தத்தில் பார்க்குறேங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். நடையில் ஓடுற மாதிரி நல்லா கருங்காம்பில் நடந்தால் எப்படி நடக்குது, மாடு உருவத்தை பாருங்கள். வீடியோவில் எப்படிக்குன்னு தெரியல, நேரில் வந்து பார்த்தா இந்த மாட்டோட தோரணம் தெரியும். ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இந்த மாடு வச்சுக்கோங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. தண்ணி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும், சுழி சுத்தம்ண்ணா, தெளிவான மாடுங்க. ஓகே. மாமனார் கூப்பிட்டு காட்டு. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அம்மாப்பேட்டையில். அம்மாப்பேட்டையில். எங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டைங்களா? இல்லைங்க, இங்க பவானி மெட்டூர். ஓ சரிங்கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணே? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சரிங்கண்ணா. வந்தோடனே நாட்டு கிராஸ் நல்லா ஒரு பால் வெள்ளை. ஐயா சார் நீங்கள் போட்டு சட்டை கலர்லேயே மாடு பிடிச்சிட்டீங்க. நல்லா மாடு நல்லா மில்க் ஒயிட்டுங்களாட்டுக்கு. சரிங்க. மாடு பிடிச்சிட்டீங்க. அப்படி மன திருப்தியா இருக்குங்களா? ஏன்னா வீட்டு பாலுக்கு எடுத்துட்டு போறீங்களா? என்ன வீட்டு பாலுக்கு தான். நாட்டு மாடு பால் குடிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாட்டு மாடு வாங்கி போறீங்க. குணம் நல்லா பாத்தீங்களா? ஏன்னா நாட்டு மாட்டுல ஒண்ணு காலத்துக்கும் கையத்துக்கும்பாங்க. இது எப்படிங்க குணமெல்லாம் பரவாயில்ல? குணமெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. சுழி எல்லாம் பாத்தீங்களா? லட்சுமி கலாச்சாரமான மகலட்சணமான மாடு. சரிங்க. பால் எவ்வளவு ஆகுது சொல்லியிருக்காங்க? ஒரு 15 லிட்டர் சொல்லாது. 15 லிட்டர். 3 கலர் கலந்த மாதிரி ஒரு மாடு குடிச்சிருக்கேன். இந்த மாடு எப்படி சொல்லுங்க? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா 3 கலர் மாடுங்கண்ணா. சரிங்க. செவலை வெள்ளை செம்பூத்து மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருட முகம்பாங்க. சரிங்க. நல்ல கருட முகம் கொண்ட மாடு, நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடுல ரெட்டை முதுகு மாடு. சரிங்கண்ணா. நடையில் ஓடுறோம் பாருங்க. ஓகே. 2 நீத்து 6 பல்லு மீச கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். நல்லா ரோஸ் காம்பு, நல்ல மடிசெட்டு, நேரம் 10 கரை வரும். நம்ம 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு காம்பு வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரம்மாண்டமான காம்பு வருஷம் மடிசெட்டு, நல்ல பிரம்மாண்டமான மடிசெட்டு. கண்ணு போகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். கேரண்டியாக ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். தண்ணி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும், சுழி சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் தெளிவான மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா தடாகம். சரிங்கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்ம் வரீங்களாண்ணே? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வந்தவே 4 மாடு எடுத்துறீங்க. ஆல்ரெடி வேற எங்கேயும் மாடு எடுத்துறீங்களாண்ணே? வேற எங்கேயும் எடுத்துல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெருங்கிற மாடு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க. சரிங்கண்ணா. உங்க ஊர்ல நார்மலா இப்போ என்ன கறவையில் மாடு இருக்கு? இப்போ நீங்க வச்சிருக்கிறது என்ன கறவையில்? 4 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி தான். 6 லிட்டர். இதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அதிக கறவையில் நேரம் 10 லிட்டர் கறக்கிற மாதிரி கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்துறீங்க. சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி மெயின்டென்ஸ் பண்ணல, எப்படிலாம் மெயின்டென்ஸ் பண்ணணும்னு எல்லாம் சொன்னாங்கண்ணாண்ணே? சொல்லல. இப்போ என்னன்னா இப்போ நார்மலாக பண்ணாலே இப்போ அது போடுறது ஒரு இதுக்கெல்லாம் போனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபீட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் மில்க் ஈல்டு எடுக்க முடியும். நம்ம எப்படின்னா செட் ஆனா இல்லை எந்த மாதிரி வச்சு மாடு? செட்டு தான் வச்சு பண்ணிட்டு. எத்தனை மாடுன்னு வச்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு 4 மாடு வச்சுக்கிறோம். 4 மாடு வச்சிருக்கீங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எல்லாமே ஜெர்சியில் எடுத்துறீங்க, ஹெச்எஃப் எடுத்துறீங்க, ஜெர்சி கிராஸ்ல எடுத்துறீங்க. மாடு திருப்தியாக எடுத்துறீங்களாண்ணே? சரிங்க சரிங்க. விலை அனுசரிச்சு தராங்களாண்ணே? தராங்க. சரிங்க. மனசு திருப்தி. மாடு மடிக்காம்பு வருஷம் சுழி சுத்தம் எல்லாம் பார்த்துட்டீங்களாண்ணே? பார்த்துட்டு எல்லாமே. சரிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. தலைச்சங்கடையர் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இது பல்லு எத்தனாவது பல்லுனா என்ன கண்ணி எவ்வளோ நாள் ஆகுண்ணே? அண்ணா பல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி மாட்டோட சைஸை பாருங்க. அதே தானே. மாடு வந்து இப்போவே என்ன சைஸில் இருக்கு அப்படி இங்கே வாங்கண்ணா, பல்ல காட்டுங்க. ரெண்டு பல்லே முழுசா 2 பல்லு முழு பல்லு நெய்யர்லிங்க. அதேதானே. நல்ல ஓவர் சைஸில் செவலை சட்டையில் சரிங்க. நல்லா மடிச்சுட்டு காம்பு வருஷம். ஆனால் இப்போ இது 2 பல்லுக்கு இந்த வெயிட்ல இருக்குன்னா என்ன பல்லு சேரமெல்லாம் மாடு என்ன வெயிட்னா வரும்? ஆனால் தாராளமாக நான் சொல்கிறேன், இந்த உயரம் கேரண்டியாக வரும். சரிங்கண்ணா. சரிங்களா. முழுசாக இதனுடைய ஏஜ் ஆகும்போது அந்த சைஸ் வரும், அகலக்கட்டில் வரும். நடையில் விடுறோம் பாருங்க. 2 பல்லு தலையீத்து, தலைச்சனுக்கே ஒரு 18 20 லிட்டர் கரை வரும். நல்லா மடிசெட்டு காம்பு வருஷம். ஓவர் சைஸில் ஜெர்சியில் தலையீத்து தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். பட்ஜெட்டு மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஐயா வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மயிலம்பாடி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாங்க? ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட். எப்படிங்க மாடு இங்கே நம்ம பண்ணைக்கு வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? மாடு பிடிச்சது, அதனால வந்து நாங்கள் வாங்கிட்டோம். சரிங்க. மனசு திருப்தியா இருக்குங்களா? வேலை அனுசரிச்சு தராங்களா? கறவை எவ்வளோங்க சொல்லியிருக்காங்க? கறவை சரிங்க. மாடு நல்லா வாட்ட சட்டமான மாடுங்களாட்டு நல்லா வெயிட் மாடுங்க. குணமெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரிங்க. அவன் விலை அனுசரிச்சு தராங்களா? சரிங்க. ரொம்ப நன்றி.
ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா. பிளாக் மெஜாரிட்டில அச்சா பொண்ணு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி சொல்லுங்க அண்ணா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். சரிங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி ஒயிட் லைட்டாக இருக்குங்கண்ணா. ஓகேங்க. மாடு வந்து கேரண்டி 25 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. நல்லா கருங்காமல் நல்லா ஓவர் சைஸ் ஜெர்சி கிராஸுங்கண்ணா. நடையில் விடுறோம் பாருங்க. 2 நீத்த 6 பல்லேருந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. கேரண்டியாக சொன்ன கறவை வரும். இன்னும் 10-15 நாள் டைம் ஆகுண்ணா. ஃபுல் லோடு எடுத்தால் மாட்டை கண்ணில் வெளியில் கட்ட முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மாடு மடி எடுத்தால் கண்ணு போடும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அந்தியூர்ண்ணா, வெளித்திருப்பூர்லேருந்து. வெளித்திருப்பூருங்களா? சரிங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்லை, 6 டைம் வந்துக்கிறேன். மாடு எடுத்துக்கிறேங்க. எத்தனை மாடு எடுத்துக்கொண்டு? 2 மாடு எடுத்துக்கிறேங்கண்ணா. 2 மாடுங்களா? 2 மாடும் கறவை பரவாயில்லைங்களாண்ணா? கரை பரவாயில்லண்ணா. சரி. முன்னாடி கொண்டு போனது என்ன பிரீட்ல கொண்டு போனீங்க? ஜெர்சிண்ணா. ஜெர்சில ஜெர்சியில் ஒன்று. இந்த வாட்டி ஒன்னு ஜெர்சி கிராஸ், ஒன்னு ஹெச்எஃப் கிராஸ். ரெண்டு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? கரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 20 சொல்லிக்கிறாங்கண்ணா. சரிங்க. அந்த ஹெச்எஃப் கிராஸ் ஹெச்எஃப் கிராஸ் வந்து 25 சொல்லிக்கிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. இப்போ நான் ஆல்ரெடி முன்ன மாடு கொண்டு போயிருப்பேன், கறவை பரவாயில்ல. இப்போ இந்த மாடு அந்த கறவை வந்துருங்களா? வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துருங்க. மாடு திருப்தியா இருக்குங்களா? மாடு திருப்தியாக குணமனம் சுழி சுத்தம் மடி கூச்சா எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா. எல்லாம் நல்லா இருக்கு. மனசு திருப்தியா வாங்கிட்டு வரீங்க. விலை அனுசரிச்சு தராங்கண்ணே? விலை அனுசரிச்சு தராங்கண்ணா. சரிங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஆனா நல்ல ஒரு குறுங்கால் டைப்ல ஆமாண்ணா. ஹெவி சைஸ்ல ஒரு செவல சட்டையில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு எப்படி சொல்லுங்க? ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா செவல சட்டை, அதாவது வந்து சிவாஜி எச்சப்பும்பாங்க. சரிங்கண்ணா. செவல சட்டையில் நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு இல்லை, நல்ல ஓவர் வெயிட்டு மாடு. வந்து கண்ணு போடுறதுக்கு சால்ட்டு 25 நாள் டைம் இருக்கு. இது ஃபுல்லாக மடி எடுத்த கண்ணு போட்டு 25 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. ஓகேங்க. 3வது ஈத்து கடை முளப்பு, சுழி சுத்தமான மாடு. நடையில் விடுற பாருங்க. ஓவர் சைஸில் ஒரு 20 நாள் நம்ம கடுத்தாரில் இருந்து மாடு கண்ணு போடணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்க. தண்ணி தீனி அற்புதமாக இருக்குன்னா, தண்ணி தீனியில் மாடு இந்த மாதிரி நெய்க்கெட்டில் உழுகாதுங்கண்ணா. நல்லா ஓவர் சைஸில் கலர் பேஜில் இருக்கக்கூடிய மாடு. பால் தர பாருங்க, முன்னங்கால் வரைக்கும் இருக்குங்கண்ணா. கேரண்டி 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு 3 கலர் கலந்த மாதிரி நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா 3 கலர்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 3வது ஈத்துங்க, கடை முளப்பு, சுழி சுத்தமான மாடு. ஓவர் சைஸுங்கண்ணா. 22 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. நடையில் விடுறோம் பாருங்க. சுழி சுத்தத்தில் அற்புதமான மாடு. தண்ணி தீனிக்கு தெளிவான மாடு. ரேர் கலரு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. 8ஆம் பல்லு இப்போ தான் முளைப்பல்லு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இன்னும் உள்ள எத்தனை இருக்குது? ஜெர்சில நல்ல ஒரு டாப் குவாலிட்டி மாடு, டாப் குவாலிட்டி மடி செட். ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா ஜெர்சியில 3வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. கடை முளைப்புங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. ஓகேண்ணா. நல்ல வெயிட்டான மாடு. ஒரு 18 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கே கண்ணு போட போறதுல 10 நாள் டைம் இருக்கு. நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா மாடு அந்த அளவுக்கு தோரணையா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபேட்டஸ் ஆஃப் அருமையா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா உங்க வசதிக்கே இருக்குங்களாட்டுக்கு ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ஜெர்சில மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. ஓகேங்க. நல்ல ஓவர் வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. ஆமாண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கறவை வரக்கூடிய மாடு. நடையில் விடுற பாருங்க. ஓவர் சைஸ்ல ஜெர்சியில தெரிஞ்சு தாராளமா செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி பாருங்க. ஒவ்வொரு காம்பு வருஷம் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு வச்சிருக்கணும். அது இந்த மாதிரி ஜெர்சியில வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தாராளமா செலக்ட் பண்ணலாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. சுழி சுத்தமான மாடு. ஓவர் சைஸ் உள்ள மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஃபேட்டஸ் ஆஃப் அருமையா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா மாட்டை. தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு செவலையில ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா பாத்தீங்கன்னா செவலையில நல்ல கிளிக்கூம்பு டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு 2 நீத்து 6 பல்லுந்து கடை முளப்பு. சரிங்க. ஃபேஸ் கட் பாருங்க. நல்ல லட்சணமான கிடையறீங்கண்ணா. நல்லா ஜான் மூஞ்சில. ஆமாண்ணா. அழகான மாடுங்கண்ணா. சுழி சுத்தம். நடு முதுகுல ஒரு சுழி, நெத்தியில ஒரு சுழி. மாட்டோட மடிசெட்டை காட்டுங்க. பிரம்மாண்டமான மடிசெட்டு. நடையில் விடுற மாதிரி மடி ஃபுல்லா நரம் தரீங்களா? ஆமாண்ணா. ஃபுல்லா மடி எடுத்திருக்கு மாடு. ரெட்டை வரியில் நல்லா மடிசெட்டு. சரிங்க. நேரம் 10 கரை வரும். நம்ம 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. கிளைமேட் அடாப்ஷன் அருமையா இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம்னா. ஒவ்வொரு மாடு தெளிவான மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமா இந்த மாதிரி மாடு எடுத்துட்டு போலாங்கண்ணா. ஜெர்சியில நல்ல கலர் பேட்சும் நல்ல நல்ல கலருங்கண்ணா.
நல்ல கிளிக்கும் டைமில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல ஆமாண்ணா. நல்ல ஒரு கருங்காமல மாடு அமைஞ்சிருக்கு பிளாக் மெஜாரிட்டில. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கண்ணா, கிளிக்கும் டைப்பில் அமைஞ்சிருக்கும். அண்ணா மாடு வந்து ஈத்து வந்து 2ஆம் நீத்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. 6ஆம் பல்லு வந்து கடப்பல்லு சின்னதாக முளைச்சிருக்கும். சரிங்கண்ணா. மாடு பல்லு சேர்ந்துருந்தா கூட மாட்டு ரிட்டர்ன் விட்டுறலாம். கடப்பல்லு இப்போதான் முளைச்சிருக்குங்கண்ணா. ஓகே. நல்ல மடிசெட்டு, பிரம்மாண்டமான மடிசெட்டு, தன்னை மிஞ்சின மடி. சரிங்க. கேரண்டியா 10 கரை வரும். நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நடையில் ஓடுறோம் பாருங்க. சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. நேரம் 10 கேரண்டியா கறக்கும். ஃபேட்டசன் ஆஃபும் தெளிவாக இருக்கும். தண்ணி திணிக்க அற்புதமான மாடு. மாடு நெய்க்கட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. காம்பு ஒரு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. கைக்கரை மிஷின்கார எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நான் நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடில் நொக்ரா பிரீடு. ஒயிட் மெஜாரிட்டி, பிளாக் கம்மியாக இருக்கும். ஓகேங்க. பால் கொம்பு டைப்புங்கண்ணா. 2ஆம் நீத்து 6 பல்லு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு. ஓவர் சைஸ் மாடு. 25லேருந்து 27 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10-15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா லோடு எடுத்த மாடு கண்ணு போடுங்க. நடையில் ஓடுற பாருங்க. ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப்ல தேடுறீங்க தாராளமா இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இந்த மாதிரி மாடு வச்சிருக்கீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம். கண்ணு போடுங்க 1 வாரம் ஆகுனா தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சுழி சுத்தத்தில் அற்புதமான மாடு. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. மாடு வெயிட் மடியும் வெயிட்டுங்களா? ஆமாண்ணா. ஒரு தரமான ஒரு ஜெர்சில மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ணைக்கு வந்ததுலயே ஓவர் சைஸ் நல்லா வந்து டாப் கிளாஸான ஜெர்சி மாடுங்கண்ணா. கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு. நல்லா ஓவர் மடி செட்டுங்கண்ணா. மாட்டுக்கு பாதி மடி பாதிங்கிற மாதிரி நல்ல மாடுங்கண்ணா. நடையில் ஓடுறோம் பாருங்க. ஓவர் சைஸ்ல ஜெர்சியில தேறீங்க தாராளமாக செலக்ட் பண்ணலாம். 22 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 4 காம்பு தெளிவான மாடுங்க. 4 காம்பு என்ன அடிக்கு ஒரு காம்பு. ஓகேண்ணா. கண்ணு போட 1 வாரம் இன்னும் ஃபுல் லோட் ஆகி தான் மாடு கண்ணு போடும். தண்ணி திணிக்க அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. கிர் கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி எப்படி சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியும் கிரும் கிராஸான மாடுங்கண்ணா. மாடு 3ஆவது ஈத்து, கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. மாடு கொஞ்சம் உடசல் மாடு தான். நேரம் 10 கரை வரக்கூடிய மாடு. மிஷின் கரை கைக்கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. ஒவ்வொரு காம்பு வரிசையும் பாருங்க. மொந்தவாழ பழ மாட்டேன். சரிங்க. நல்லா ஒரு பீருக்கு 100 ml பால் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. உடசலான மாடு தான் எப்பயும் கரை வருங்கண்ணா. ஓகேண்ணா. கிர் கிராஸான மாடு. நாட்டு கிராஸ் மிக்சிங்னால ஃபேட்டஸ் தெளிவா இருக்கும். தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். மாடு கண்ணு போட இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்லா ஒரிஜினல் பிரீட் மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா கிர்ல 2ஆம் நீத்துங்கண்ணா. 6 பல்லு. சரிங்க. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. ஒரு 18 லிட்டர் வரக்கூடிய மாடுங்கண்ணா. கிருங்கண்ணா. ஒரிஜினல் கிருங்கண்ணா. நல்ல திமிழ அமைப்பு, முகலட்சணமான மாடுங்க. சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் தாங்கக்கூடிய மாடு. நாட்டு மாட்டு பால் மாதிரி தேவைப்படுறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி வச்சிருக்கிறீங்க. ஒரு கிரு மாடு வச்சிருந்தா ஃபேட்டஸ்னப் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. 4 ஹெச்எஃப் இருக்கிறதும் 1 ஜெர்சி இருக்கிறதும் பேட்டர்ஸ்னப் தெளிவாக எடுத்து கொடுக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ரெட்டி கறவையில கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இப்பதான் போட்டுருங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. என்ன கண்ணுங்கண்ணா? கண்ணு அண்ணா கண்ணு கிடையாது கண்ணுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து ஜெர்சியில செம்பூத்து கலருங்கண்ணா. 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். காம்பு வரிசை பாருங்க. மடிச்சிட்டு பாருங்க. கண்ணும் கிடையாது கண்ணு. ரெட்டை முதலுங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. தண்ணி திணிக்க அற்புதமான மாடு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. இன்னைக்கு தான் கண்ணு ஈனிச்சிங்கன்னா சீம்பால் கூட கறக்கலாம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நீ எப்படி நடந்துட்டு கட் பண்ணிக்க. வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. ஆமாண்ணா. எல்லாமே நல்லா குவாலிட்டி வைஸும் சரி, பிரீட் வைஸும் சரி, மில்க் ஈல்ட் வைஸும் சரி, எல்லாமே பெட்டரா கொண்டு வந்திருந்தீங்க. ஆமாண்ணா. கஸ்டமரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாண்ணா. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல 17 மாடு கிட்ட கொடுத்தாச்சு. ஆமாங்க. இப்போ இன்னும் பாக்கி 4 மாடு தான் இருக்காது. இன்னைக்குள்ளே மோஸ்ட்லி வீடியோ போட்டோம்னா சொல்லிட்டு ஆயிரும். ஆமாங்க. மாடு வாங்க வரனா கரெக்டா என்னைக்கு வந்தா கரெக்டா இருக்குங்க? ஆனா மாடு வாங்க வர்றது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. வியாழன் வெள்ளி சனியில நம்ம ஃபார்ம்ல வியாபாரம் போகும். வியாழக்கிழமை மோஸ்ட்லி எல்லாரும் வந்துடலாம். ஏன்னா மேக்சிமம் எல்லா கஸ்டமரும் வியாழக்கிழமை 10 மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் மாடு பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வியாழக்கிழமை வாங்க. என்னென்னா கவுண்டிங் அதிகமாக இருக்கும்போது செலெக்ஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 1 மாடு பார்க்குறேன் 2 மாடு பார்க்கறேன்னா எல்லா நாளும் வரலாம். பட் பல்காக எடுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வியாழக்கிழமை நாளில் வந்தால் பெட்டராக இருக்கும். எனி டைம் கால் பண்ணுங்கள். அவைலபிள் இருப்போம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம அப்டேட் போட்டே இருப்போம். லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணி விட்றேன்.
ஓகே வாங்க தாராளமாக நல்ல நல்ல மாடு கொண்டு வரலாம். இந்த வாரம் எல்லாமே கொஞ்சம் நல்ல பெரிய பட்ஜெட் தான் இருந்தது. பட் இருந்தாலும் நல்ல மாடுங்க நல்ல மாடுங்க. நல்ல ஒரு ஆமாம் எல்லாமே நல்ல மாடுங்க தான். இந்த வாரம் வந்ததில் எதுவுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மாடுங்க தான் வந்தது. அதே மாதிரி வந்த வேகத்தில் எல்லாமே நல்ல மாடாக இருக்குங்கிறது எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சரிங்க. அந்த மாதிரி தேவைப்படுறீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க. பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக போட்டு எடுக்கும்போது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. வச்சு மாடு கறக்க கண்டிப்பா. அதனால வந்துட்டு வீடியோவில் பார்த்து எடுக்கும்போது பெரிய மாடு சின்னதாக தெரியலாம், சின்ன மாடு பெருசாக தெரியலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு நேரில் வாங்க, நல்ல நல்ல மாடுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. ஏன்னா வீடியோ பாருன்னா டவுட் வேணா, ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துட்டாலே வேலை முடியும். கண்டிப்பாக அதில் வந்து பார்த்துட்டு காம்பு எப்படி இருக்கும், நடை எப்படி இருக்கும், சுழி கரெக்டாக இருக்குமா, ஹைட் எப்படி இருக்கும், குறப்பளவு இருக்குமா, எத்தனையோ டவுட் வரும். பட் அதுக்கெல்லாம் நம்ம இருக்கிற சொல்லி கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த மாடு பிடிக்கலையா, அந்த மாடு பார்க்கலாம், அது பிடிக்கலையா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் அதிகமாக இருக்கும். கலெக்ஷன் அதிகங்கும் போது செலெக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேவைப்படும் போது நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வியாழன் வெள்ளி சனியில் வர மாதிரி பாருங்கள். பெட்டராக சொல்லணும்னா வியாழக்கிழமை வாங்க, எடுத்துகிட்டு போகலாங்க. சரிங்க. ஆனால் இப்போ நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஒன்ஸ் நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் வரவங்க இப்போ வீடியோ அனுப்பிச்சுட்டாலே அந்த மாடு அனுப்பிச்சு விட்ருங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது இங்கே சொல்கிறது தான் அங்கேயும் இருக்குது, அங்கே போனாலும் இருக்குது. ஆமாம். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நம்ம ஃபார்மை விசிட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல இந்த மாதிரி. கண்டிப்பாக என்னென்னா நான் இன்னைக்கு இது 10 கறக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாடு கறக்கும். நான் சொல்கிறதே கம்மியாக தான் சொல்லுவேன். 20, 25 சொல்கிறாங்க. பட் என்னட்ட இருக்கிற மாடு எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் மாடு. அதனால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக 10 கறக்கும். அதனால தான் 10 சொல்லுவோம். அந்த பால் கறக்கிறனால தான் ரிப்பீட்டட் கஸ்டமர் நம்மகிட்ட வர்றது எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கஸ்டமராக தான் இருப்பாங்க. 1-2 ஃபெயிலியர் ஆகாமெல்லாம் போகாது. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாரும் முதல்ல போட்டு தான் இருக்கிறோம், யாரும் ஃப்ரீயெல்லாம் எடுத்துகிட்டு போகல. அதனால் தாராளமாக பண்ணி கொடுப்போம். தேவைப்படுறீங்க உடனே வாங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்க. ஆனால் இந்த வாரம் எல்லாமே பார்த்தா கஸ்டமரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்கண்ணா. மாடுகளும் நல்ல ஒரு குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி கொண்டு வந்துருந்தீங்க. ஆமாங்க. எல்லாமே நல்ல ஒரு இந்த வாரம் நல்ல ஒரு பெட்டரா கொண்டு வந்தீங்க. ஆமாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் இப்போ கரெக்டாக வியாழக்கிழமை நம்ம ஃபார்ம்ல கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் வாங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்தால் எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. ஆமாங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாங்கண்ணா. பார்க்கலாங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா.